ஏதோ ஒரு ரவுடி பையன் வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? நான் தான் சார். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுமா. வந்தவன் பேரு அடையாளம் ஏதாவது தெரியுமா? அவன் பேரு கருணா சார். கருணாவா? சார் இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிருபாவோட ரைட் ஹேண்ட் கருணா பண்ண சம்பவம் மாதிரி தெரியுது சார். சரியா சொன்னீங்க, அவனே தான் சார். அவன் தான் இந்துவ கடத்திட்டு போயிருக்கான். கிருபா ஆள் வந்திருந்தானா? நீங்க என்ன பண்ணீங்க? பணம் எதுவும் கொடுக்காம இழுத்தடிச்சிங்களா? இல்ல சார், அந்த மாதிரில எதுவுமே இல்ல. அந்த ஆளுக்கும் இந்துக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது சார். சார் என்ன நடந்துச்சுன்னா, இதை பாருமா, அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட எதனா கடன் வாங்கினீங்களா? சார் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க, எங்க இந்துவை காப்பாத்தி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன சார் எங்களையவே குற்றவாளி ஆக்குறீங்க? அம்மா, சும்மா வாய் இருக்குதுன்னா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. கிருபா பத்தி என்னம்மா தெரியும் உங்களுக்கு? என்ன பிரச்சனை நடந்தாலும் பொம்பளைங்க மேலெல்லாம் கை வைக்க மாட்டாருமா. பொண்ணை தூக்கிட்டு போக ஆள் அனுப்பியிருக்கிறாருன்னா கண்டிப்பா பண பிரச்சனையா தான் ஏதாவது இருக்கும். உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சார், என் பொண்ணு யாருக்கிட்டையும் கை நீட்டி கடனே வாங்க மாட்டா சார். அப்புறம் எப்படி சார் அந்த கிருபாங்கிறவங்க மட்டும் கடன் வாங்கி இருப்பா சார்? பொண்ணை தூக்கிட்டானுங்கன்னு பதறி போயிருக்கோம் சார். நீங்க என்னடா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்க எந்த கடனும் வாங்கல சார். வாங்கல. வாங்கிருந்தோம். கிருபா பைனான்ஸ்ல தான் கல்யாணத்துக்காக வீட்டு பத்திரத்தை வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கிருந்தோம். அந்த படுபாவிங்க கிட்டயா வீட்டு அடமான வச்சீங்க? ஆமாப்பா. உன் சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் சார். என்ன சார், பொண்ணு கடனே வாங்க மாட்டான்னு சொன்னீங்க, கிருபா சார்கிட்டே கடன் வாங்கியிருக்கிறாங்க. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க கடன் வாங்கினதாவே இருக்கட்டும் சார், அதுக்காக உங்க பொண்ணு தூக்கிட்டு போவாங்களா? மேடம், வளன்னு பேசாதீங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா பெரிய ஆளுங்க யாரையாவது கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க.